அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அகப்பொருள் விளக்கம். அகப்பொருள் வகைகள் மொத்தம் வந்து 7 வகைகள். சரியாப்பா? அதுல என்னன்னு சொல்லி பார்த்தா 7 வகை சொல்றது முதல்ல வந்து கைக்கிளை. சரியா? அடுத்து கைக்கிளை என்னது? ஒருதலை காதல். சரியா? ஒண்ணு கைக்கிளை. அடுத்து ஐந்து என்பது அன்புடை காவல் சொல்லி சொல்லுவாங்க. ஐந்து சொல்லப்படுது இதுதான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. சரியா? இது ஐந்து. அடுத்து இது உள்ளது எருந்தி. சரியா? இப்படி என்ன பண்ணிருக்காங்க? நம்ம அகப்பொருள் மூணு வச்சுக்கோங்க. வந்து கைக்கிளை ஐந்தினை எருந்தினை சொல்லி மூணு பிரிவாங்க. சரியா? இப்படி சொன்னா கைக்கிளை என்னும் ஒருதலை காலம். சரியா? அதாவது ஒருதலை காலம் சொல்லி சொல்லுவாங்க. அதே இது அன்புடை ஐந்தினை வந்து இது அன்புடை காலம். சரியா? எருந்தினை சொன்னா ஒருதா காலம். இப்படி சேர அகப்பொருள் பிரிச்சுக்க. சரியா? சரி, இதுல என்ன சொல்றோம்னா இந்த அகப்பொருள் வகைகள் சொன்னா அதோட நிலப்பு சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிட்டோம்னா ஒவ்வொரு விதத்தான தெய்வங்கள் இருக்கும். அப்ப வைக்கும்போது சொன்னா இந்த நிலத்தை வந்து எப்படி தெரியும்? அதாவது நிலத்தை சொல்லணும்னா இது அகப்பொருள் சொன்னா முதல் பொருள், கருப்பொருள், உயிர்ப்பொருள் சொல்லி மூணு பிரிவா பிரிச்சுருவாங்க. முதல் பொருள் வந்து என்ன சொல்லிருக்கோம்? நிலவும் முழுதும். சரியா? நிலவும் முழுதும் சொல்லும்போது சொன்னா நிலத்தை வந்து எப்படி பிடிச்சுக்கோங்க? 5 வகையான நிலம். அதுதான் என்னது? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. சரி, இப்படி 5 நிலம் இருக்கு. இதுல 4 நிலத்தை பத்தி சொல்லுவாங்க. 5வது ஒரு நிலம் வந்து எப்படி உதாரணம் சொல்லி பார்த்தா அதுதான் எது? பாலை நிலம். இந்த நிலம் எப்படி தோன்றுச்சு? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் இருந்து நல்லியம்பு நடுத்தெய்வத்தில் சொல்லி நினைச்சுவாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த பாலை நிலத்துக்கு வந்து சிலப்பதிகாரத்துல அறிக்கைகள் சொல்லிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ முதல் பொருள் சொல்ல முதல் பொருள் என்னன்னா நிலமும்